Hello friends, welcome to Law of Mind Magic. இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பவர்ஃபுல்லான டெக்னிக். நீங்க இந்த வீடியோவை ஒரு நிமிஷத்திலே ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். இல்ல பாதி வரைக்கும் பார்த்துட்டு ஐயோ ரொம்ப மொக்க போறாம்பா அப்படினு வேற ஒரு வீடியோக்கு வேற ஒரு சேனல்ல ஜம்ப் பண்ணி போகலாம். இல்ல ஒரு சிலர் கடைசி வரைக்கும் பொறுமையா பார்க்கலாம். நீங்க எப்ப இந்த வீடியோவை விட்டு வேற ஒரு வீடியோக்கோ அல்லது வேற ஒரு செயலை செய்யவோ போறீங்களோ இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு 30 செகண்ட்ஸ் அரை நிமிடம் பிரேக் எடுத்துக்கோங்க. அத உங்களுடைய நன்றியுணர்வுக்காக செலவழிங்க. 30 செகண்ட்ஸ் அதை 10 செகண்ட்ஸாக பிரிச்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய 3 பெஸ்ட் திங்ஸ் பீப்புள் அல்லது எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள், உங்களுடைய 3 விஷயங்கள், உங்களுடைய கார், உங்களுடைய குழந்தை, ரீசெண்டாக போனால் வெக்கேஷன் ட்ரிப்பாக இருக்கலாம். முதல் 10 செகண்ட் உங்களுடைய மென்டல் ஸ்க்ரீனில் உங்களுடைய காரை கொண்டு வந்து அந்த காரை பார்த்து தேங்க்யூன்னு சொல்லுங்கள். அடுத்த 10 செகண்ட் உங்களுடைய குழந்தை, அடுத்த 10 செகண்ட் உங்களுடைய ரீசெண்டாக போனால் அந்த வெக்கேஷன் ட்ரிப்பை மென்டல் ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்து நன்றியுணர்வை வெளிப்படுத்துங்க. இப்படி 30 செகண்ட்ஸ் நீங்கள் நன்றியுணர்வை வெளிப்படுத்தும் பொழுது இந்த யூனிவர்ஸ்க்கு நீங்கள் ஸ்ட்ராங்கான ஒரு சிக்னலை சென்ட் பண்ணுறீங்க, ப்ராட்காஸ்ட் பண்ணுறீங்க. ஏன்னா லா ஆஃப் அட்ராக்ஷனில் நன்றியுணர்வு அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மல்டிப்ளையர். நீங்கள் எந்த ஒரு ஈர்ப்பு விதி டெக்னிக்கை வேணாலும் ட்ரை பண்ணலாம். உங்ககிட்ட நன்றியுணர்வு 2 மடங்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஸ்பீடு வந்து ரொம்ப வேகமாக நடக்கும், 2 மடங்கு வேகத்தில் நடக்கும். உங்களுடைய நன்றியுணர்வு 10 மடங்கு இருந்துச்சுன்னா 10 மடங்கு வேகமாக நீங்கள் ஆசைப்படுற விஷயம் கிடைக்கும், 10 மடங்கு தரமாக கிடைக்கும். ஒருவேளை உங்ககிட்ட நன்றியுணர்வே இல்லை, 0 தான் இருக்குது அப்படின்னா உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் நடக்காமையே போகும். அப்படி ஒரு வேளை நீங்கள் ஆசைப்படுற விஷயம் கிடைச்சாலும் அது உங்களுக்கு துன்பத்தை தர விதத்தில் இருக்கலாம், இல்லை வந்த வேகத்திலேயே திரும்பி போயிடலாம். இந்த நன்றியுணர்வுங்கிறது காரில் இருக்கக்கூடிய ஆக்சிலரேட்டர் மாதிரி. நீங்கள் எந்த அளவுக்கு அதை ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கார் போகும். அதே மாதிரி நன்றியுணர்வு எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய ஈர்ப்பு விதி முறை, லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக் ரொம்ப வேகமாக வேலை செய்யும். அதனால் இந்த மொமெண்ட் நீங்கள் எந்த விஷயத்துக்காக நன்றியுணர்வோடு இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கேட்டிங்கன்னா, இந்த அருமையான காலை வேலைக்காக, டைம் காலையில் 6:30, இந்த மரங்களுக்காக, இது தர்ற சுத்தமான காற்றுக்காக, இந்த புல்வெளிக்காக, நம்ம சேனலுக்காக, நான் சொல்கிறத கேட்குறதுக்கும் ஒரு 10 பேர் இருக்காங்க, அதுக்காக இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் புத்தகத்துலேருந்து 7 பவர்ஃபுல்லான டெக்னிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த புத்தகத்தினுடைய பெயர் த லாஸ்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் புக் யூ வில் எவர் நீட் டு நோ. டைட்டில் ரொம்ப லென்த்தியாக இருக்குது. தமிழில் சொன்னால் ஈர்ப்பு விதி பற்றி நீங்கள் படிக்க வேண்டிய கடைசி புத்தகம்னு ரொம்ப நம்பிக்கையோட ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு இதை எழுதிய ஆண்ட்ரூ கேப். இதில் கிட்டத்தட்ட 20 டெக்னிக்ஸை சொல்கிறாரு. அதிலிருந்து இந்த கிளி ஜோசியத்துலலாம் சொல்லுவாங்க இல்லையா, ஐயாவுக்கு ஒரு நல்ல ஒரு சீட்டை எடுத்து கொடுமா அப்படிங்கிற மாதிரி அந்த 20 டெக்னிக்ஸ்லேருந்து 7 பவர்ஃபுல்லான டெக்னிக்ஸ் தான் இன்றைக்கி வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற விதத்தில் எளிமையாகவும் இருக்கணும், ரிசல்ட் தரக்கூடியதாகவும் இருக்கணும்னு யோசித்து இந்த 7 டெக்னிக்ஸை செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த டெக்னிக்ஸை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுடைய ஈர்ப்பு விதி ரொம்ப வேகமாக வேலை செய்யும். பணம், உறவுகள் அல்லது சோல்மேட், ஆரோக்கியம், வெற்றின்னு எதை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு வேணாலும் இந்த டெக்னிக்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். முதல் 3 சாப்டர்ஸில் இவர் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய பேசிக் கான்செப்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்களையே தான் இந்த முதல் 3 பகுதிகளில் சொல்கிறாரு. ஒத்தவற்றை ஈர்க்கும், எல்லாமே ஆற்றல் தான்னு. இப்போ இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா, எனக்கு மின்சாரத்தை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, எந்த சுவிட்சை போட்டால் எந்த லைட் எரியும், எந்த சுவிட்சை போட்டால் ஃபேன் ஓடும், எந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் கார் ஸ்டார்ட் ஆகும், இது தெரிஞ்சால் எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால அந்த 3 சாப்டர்ஸையும் கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணிவிட்டு, தியரிட்டிக்கல் பார்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக நம்ம ப்ராக்டிக்கல் செஷனுக்கு போவோம், ப்ராக்டிசஸ்க்கு போவோம். இந்த பயிற்சிகள் எல்லாம் உங்களுக்கு குதூகலம் தர விதத்தில் இருக்கணும், ஒரு கடமையாக இருக்கக்கூடாது. ஐயோ காலையில் எழுந்திரிச்சு மெடிடேஷன் பண்ணணுமா, கை வலிக்கு அஃபர்மேஷன்ஸ் எழுதணுமா, இப்படி ஒரு சுமையாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகள் எதுவுமே உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸை தரப்போகிறதில்ல. இவர் ஒரு அருமையான கம்பேரிசனை இங்கே கொடுக்குறாரு. நம்ம வெயிட் லாஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணுவோம், ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுவோம், இல்லை ரன்னிங், யோகான்னு ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுவோம், இல்லை ஃபாஸ்டிங் இருக்கணும். அந்த மாதிரி கஷ்டமான விஷயங்களை பண்ணாமல் ஒரு மேஜிக் ஐஸ்கிரீம் உங்களுக்கு கிடச்சா எப்படி இருக்கும்? நீங்கள் அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டா நீங்கள் விரும்புகிற எக்ஸ்ட்ரா கேஜிஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக குறையும். அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த ஐஸ்கிரீமை நீங்கள் நினச்ச நேரமெல்லாம் எடுத்து சாப்பிடுவீங்க. ஒரு விருந்துக்கு போனால் ஃபுல் கட்டு கட்டிட்டு அதோடு சேர்த்து இந்த 4-5 மேஜிக் ஐஸ்கிரீமையும் சேர்த்து சாப்பிடுவோம்.
அந்த மாதிரி இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு சுமையாக இருக்கக்கூடாது, சுகமாக இருக்கணும். ஒரு பொழுதுபோக்குற விதத்தில் இதை நீங்கள் பண்ணுங்கள், அப்போ தான் நீங்கள் ஆசைப்படுற ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு எல்லா வல்லுநர்களை போலும் இவரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. நீங்கள் ஒரு ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் இருக்கும் பொழுது தான் இந்த பயிற்சிகள் எல்லாம் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பணும், நீங்கள் ஆசைப்படுற விஷயத்தை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தர்றதுக்கு தயாராக இருக்குதுன்னு. அந்த விஷயம் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாத விதத்தில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தரும். உங்களுடைய ஆழ்மனசில் ஏதோ ஒரு மூலையில் நான் கேட்குற இந்த விஷயத்துக்கு தகுதி இல்லைன்னு 0.001% நம்பிட்டாலும் அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். நீங்கள் ஆசைப்படுற அந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்காமல் போயிடும். அதனால் 100% நம்பிக்கை, 0% சந்தேகம். அப்படி நீங்கள் இந்த பயிற்சிகளை எல்லாம் செய்யும் பொழுது நீங்கள் ஆசைப்படுற விஷயம் ரொம்ப விரைவாக உங்கள்கிட்ட வந்து சேரும். இந்த ஸ்கேட்டிங் போர்டை வச்சு நம்ம ரோட்டில் போகணும் அப்படின்னா இந்த ரோடு ஸ்மூத்தாக இருந்தால் தான் என்னால் சுலபமாக அந்த ரோட்டில் நம்ம இந்த ஸ்கேட்டிங் போர்டு மூலமாக ட்ராவல் பண்ண முடியும். இந்த ஸ்கேட்டிங் போர்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்னு வச்சுக்கலாம். இந்த ரோடு ஃபுல்லாக குண்டும் குழியுமா இல்லைன்னா இந்த ஸ்பீட் பிரேக்கரில் இருக்கிற மாதிரி பம்ப்ஸாக இருந்தால் நம்ம இதில் இந்த ஸ்கேட்டிங் போர்டை வச்சோம்னா என்ன ஆகும்? வேகமாக போன வேகத்தில் கீழே விழுந்துருவோம். இந்த பம்ப்ஸு தான் நெகட்டிவ் எமோஷன்ஸ். நீங்கள் எப்போல்லாம் நெகட்டிவ் எமோஷன்ஸில் இருக்கீங்களோ அப்போல்லாம் நீங்கள் இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்தினீங்கன்னா பெருசாக வேலை செய்ய போகிறதில்ல. இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ், இந்த பம்ப்ஸை லெவல் பண்ணணும். இந்த லெவல் பண்ணுறதுக்கான ஒரே விஷயம் ஃபீல் குட். நீங்கள் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய சாலை ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் பயன்படுத்துகிற அந்த ஈர்ப்பு விதி டெக்னிக் அந்த சாலையில் உங்களை ரொம்ப எளிமையாக கூட்டிகிட்டு போகும். உங்களுடைய எமோஷன்ஸை நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவுக்கு மாற்றக்கூடிய மிக எளிமையான பட் பவர்ஃபுல்லான ஒரு வழிமுறை நன்றியுணர்வு. ஒரு சிலரோட மைண்ட் வாய்ஸ், என்னோடய வாழ்க்கையில் நன்றியுணர்வை ஃபீல் பண்ணுற அளவுக்கு பெருசாக ஒன்றுமே நடக்கலையே. நன்றியுணர்வு ஃபீல் பண்ணுறதுக்கு பெருசாக எதுவுமே நடக்க தேவையில்லை. சின்ன சின்ன விஷயங்களுக்காக நன்றி சொன்னாலே உங்களுடைய எமோஷன்ஸை சீக்கிரம் நம்ம நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக மாற்றிட முடியும். நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, உங்கள் கையில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன், இந்த வீடியோவை தெளிவாக பார்க்கக்கூடிய உங்களுடைய கண்கள், நான் சொல்கிறத தெளிவாக கேட்கக்கூடிய உங்களுடைய காதுகள், நீங்கள் எதை பற்றியோ நினச்சிட்டு இஷ்டத்துக்கு சாப்பிட்டப்ப எல்லாம் அதை எனர்ஜி கழிவுன்னு பிரிக்கக்கூடிய உங்களுடைய ஜீரண மண்டலம், உங்களுடைய ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய உங்களுடைய இதயம், அற்புதமாக சிந்திக்கக்கூடிய மூளை, உங்களுடைய வேலை அல்லது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வீடு, இந்த யூடியூப் சேனல் இல்லை இது மாதிரி யூடியூப்பில் நீங்கள் இலவசமாக கற்றுக்கக்கூடிய பல விஷயங்கள், இப்படி நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அது மெகா சீரியல் மாதிரி போய்கிட்டே இருக்கும். நம்ம தான் யோசிக்கிறது இல்லை. நன்றியுணர்வை தூண்டக்கூடிய விஷயங்களை நம்ம தான் தேடி தேடி கண்டுபிடிக்கணும். அதனால் முதல் நன்றியுணர்வு பயிற்சி ஸ்டாக்கிங் மெத்தட், அடுக்கி வைத்தல். இந்த ஸ்டாக்கிங் மெத்தட் அதாவது நன்றிகளை அடுக்கும் பயிற்சி எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு பேப்பரில் லிஸ்ட் எழுதுங்க, நன்றி பட்டியல். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்தெந்த விஷயங்களுக்காக நன்றியுணர்வோடு இருக்கீங்க, தேங்க்ஃபுல்லாக இருக்கீங்கன்னு லிஸ்ட் எழுதுங்க. ஸ்டெப் 2, ஒவ்வொரு விஷயத்தையும் சத்தமாக படிங்க. ஸ்டெப் 3, அப்படி படிக்கும் பொழுதே நன்றியுணர்வை ஃபீல் பண்ணுங்கள். நீங்கள் தனியாக இருக்கும் பொழுது இந்த பயிற்சியை பண்ணிங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் சத்தமாக படித்து குறைந்தது 20 செகண்ட்ஸ்லேருந்து 60 செகண்ட்ஸுக்கு நன்றியுணர்வை ஃபீல் பண்ண சொல்கிறாரு ஆண்ட்ரூ. இல்லை நீங்கள் 60 செகண்ட்ஸுக்கு மேலேயும் இந்த பயிற்சியை தொடர்ந்து பண்ணணும், அந்த விஷயத்துக்காக நன்றியுணர்வோடு இருக்கணும்னு ஃபீல் பண்ணால் அது உங்களுடைய விருப்பம். இப்போ உங்களுடைய லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள், நம்மளுடைய சேனல் தான் இதில் ஃபஸ்ட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இருக்காது எக்ஸாம்பிளுக்கு. அப்படி இருந்தால் நீங்கள் எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணலாம்? இன்னும் ஒரு அருமையான சேனல், அற்புதமான புத்தகங்களை ரொம்ப சிம்பிளிஃபைடாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த புத்தகங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வாங்குறதே கஷ்டம். அப்படியே வாங்கினாலும் இப்போ நம்மக்கிட்ட அது படிக்கிறதுக்கான நேரம் இல்லை. அது எல்லாத்தையும் படித்து அதில் இருக்கக்கூடிய சாராம்சத்தை மட்டும் ரொம்ப சிம்பிளிஃபைடு மெத்தடில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ரொம்ப எங்கள் சேனலை தம்பட்டம் அடிக்கிற மாதிரி இருக்குதா? ஒருவேளை அப்படி தோன்றினாலும் இதுதான் ஃபேக்ட்டு. நான் படித்த புத்தகங்களில் 50% புத்தகங்களில் இருக்கக்கூடிய 50% விஷயங்கள் அதை எழுதி உங்களுடைய சொந்த கதை சோகக்கதையாக தான் இருக்கும். ஒவ்வொரு புக்கும் ஒரு கரும்பு மாதிரி. அதை பிழிஞ்சு அந்த சக்கையெல்லாம் தூக்கி போட்டு அந்த ஜூஸை மட்டும்தான் மக்களுக்கு கொடுக்கணும். அந்த ஜூஸை கொடுத்தாலும் சாதாரண டம்ளரில் கொடுக்கக்கூடாது. ஒரு டெக்கரேட்டிவ் கிளாஸில் ஒரு ஏசி ரூமில் வச்சு கொடுத்தா தான் அந்த ஜூஸை குடிப்பாங்க. அந்த மாதிரி இந்த புக்கை படித்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. இதுக்கு ஏற்ற ஃபுட்டேஜ் போடணும், வெளியில் தம்ப்நெயில் பக்காவாக டிசைன் பண்ணணும், மியூசிக் ஆட் பண்ணணும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு சினிமா படம் மாதிரி இப்போ ஒரு வீடியோவை கொடுத்தா தான் மக்கள் ஓரளவு அதை பார்க்குறாங்க.
இந்த மாதிரி நீங்கள் இந்த நன்றியுணர்வு பட்டியலில் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து அதுக்கு ஏன் நீங்கள் நன்றியுணர்வோடு இருக்கிறீங்க அப்படிங்கிறத யோசித்து உங்களுடைய ஒவ்வொரு செல்லும் அந்த நன்றியுணர்வை ஃபீல் பண்ணுற விதத்தில் இந்த பயிற்சியை நீங்கள் பண்ணணும். வீடு கட்டும் பொழுது ஒவ்வொரு செங்கலையும் வச்சு அதில் அந்த சிமெண்ட் கலவையை பூசி கட்டுற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் கிடைச்ச ஒவ்வொரு விஷயத்தையும் நல்ல விஷயத்தையும் வச்சு உங்களுடைய நன்றியுணர்வுங்கிற க்ளூவை பூசி இந்த ப்ராக்டிஸில் அதை கட்ட சொல்கிறாரு. ரெண்டாவது நன்றியுணர்வு பயிற்சி டைம் லேப்ஸ் மெத்தடுன்னு சொல்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பண்ணணும்னா பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர்னு 3 காலங்களில் எடுத்துக்கோங்க. கடந்த காலத்தில் உங்களுக்கு கிடைச்ச நல்ல விஷயங்கள், இப்போ இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், நீங்கள் ஃப்யூச்சரில் வேணும்னு ஆசைப்படுற அந்த விஷயங்களை எடுத்துக்கணும். ஒவ்வொன்றையும் குறைந்தது 5 விஷயங்களாவது எடுத்துக்கணும். அதை எப்படி பண்ணணும்னா அதே மாதிரி தான் இந்த நன்றி பட்டியலுங்கிறது இது வரைக்கும் கிடைச்ச விஷயங்களை ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸாக பண்ணிங்க. அடுத்த ப்ராக்டிஸில் பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர்னு இருக்கக்கூடிய விஷயங்களை மிக்ஸ் பண்ணி எழுதணும். உதாரணத்துக்கு பாஸ்ட்டில் கிடச்ச ஒரு விஷயத்தை எழுதுனீங்கன்னா அடுத்தது ப்ரெசண்ட்டில் அல்லது ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய 2 விஷயத்தை எழுதலாம். அடுத்தது ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை எழுதுனா பாஸ்ட்டில் ஒரு 2 விஷயம், இப்படி ஷஃபிள் பண்ணி எழுத சொல்கிறாரு. ஏன்னா வெறும் ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் எழுதி அதை ஃபீல் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வரலாம், இது கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கிற எண்ணம். இதே நீங்கள் பாஸ்ட்லையும் ப்ரெசண்ட்லையும் கிடைச்ச விஷயங்களுக்காக நன்றியுணர்வை ஃபீல் பண்ணும்போது அதே ஃபீலிங்ஸை ஃப்யூச்சரில் கிடைக்க போகிற விஷயத்துக்கும் நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு அந்த நம்பிக்கை இன்னும் ஆழமாக இருக்கும். அதுக்காக தான் இதை மிக்ஸ் பண்ண சொல்கிறாரு. இதை நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஷீட்ஸ் எடுத்துக்கிட்டு இதில் இப்படி ஒவ்வொரு ஷீட்லையும் ஒவ்வொரு விஷயத்தை, பாஸ்ட்டில் நடந்த ஒரு 5 விஷயம், ஃப்யூச்சரில் எனக்கு வேணுங்கிற ஒரு 5 விஷயம், கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு 5 விஷயங்களை எழுதிட்டு இதை நான் இப்படியே ஷஃபிள் பண்ணிடுவேன். இப்படி ஷஃபிள் பண்ணிவிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை படிச்சுட்டு 7 முறை தேங்க்யூ 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 தேங்க்யூன்னு சொல்கிறாரு. இப்படி பாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள், ப்ரெசண்டில் நடந்த விஷயங்கள், ஃப்யூச்சரில் நீங்கள் ஆசைப்படுற விஷயங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா படித்து பொறுமையாக 7 முறை நன்றியுணர்வு அதை தேங்க்யூன்னு சொல்கிறாரு. எக்ஸாம்பிள், பாஸ்ட்டில் நடந்த விஷயம் ஏதோ ஒன்று இருக்கட்டும். நேற்று பார்த்த உங்களுடைய ஃபேவரட் ஷோ அல்லது சீரியலாக இருக்கலாம், அதை பார்த்துட்டு 7 முறை தேங்க்யூ சொல்லுங்கள். அடுத்த விஷயம் உங்களுடைய ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம், ஒரு சொந்த வீடாக இருக்கலாம். அதை நீங்கள் படித்து என்னுடைய சொந்த வீடு இது கிடைத்து விட்டதற்காக, இந்த ப்ரெசண்ட்டில் அது கிடைச்ச மாதிரி சொல்லி நீங்கள் தேங்க்யூன்னு சொல்லணும். கிடைக்க போகிறதுக்காகன்னு சொல்லாதீங்க, இந்த நிகழ்காலத்தில் அது உங்கள் கிட்டே இருக்கிற மாதிரி எழுதி அதை நீங்கள் தேங்க்யூன்னு சொல்லி அந்த நன்றியுணர்வை ஜென்ரேட் பண்ண சொல்கிறாரு. ஒரு பெரிய மழை பெய்யறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்? சின்ன சின்ன லேசான துளிகள் விழும், தூறல் விழும், நம்ம கையில் படுறது கூட அது தெரியாது. அதை யோசிக்கிறதுக்குள்ளே பெரிய மழையாக கொட்ட ஆரம்பிச்சிடும். என்ன அர்த்தம்னா அந்த சின்ன சின்ன துளிகள் நம்மளுடைய கைகளில் படும்பொழுதே அந்த பெரிய மழை ஆன் த வே. அதே மாதிரி தான் இந்த சின்ன சின்ன துளிகளாக நீங்கள் பார்க்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் உங்களுக்கு கிடைச்ச விஷயங்கள் எல்லாம் அந்த சின்ன ட்ராப்ஸ் தான். எப்போ நீங்கள் அதை ஃபீல் பண்ணுறீங்களோ, அதுக்கு நன்றியுணர்வோடு இருக்கிறீங்களோ, நீங்கள் ஆசைப்படுற அந்த பெருமழை உங்களை தேடி வரும். அடுத்த பயிற்சி ஸ்கிரிப்டிங் மெத்தட். இதில் 2 விதமான ஸ்கிரிப்டிங் சொல்கிறாரு. ஒன்று ஸ்டோரி ஸ்கிரிப்டிங், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் ஸ்கிரிப்டிங். முதல்ல ஸ்டோரி ஸ்கிரிப்டிங்னா என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் ஆசைப்படுற விஷயம் கிடைச்சா நீங்கள் எப்படியெல்லாம் இருப்பீங்களோ அதையெல்லாம் ஃபீல் பண்ணி என்னென்ன விஷயமெல்லாம் நீங்கள் அனுபவிப்பீங்க, யார் யாரெல்லாம் உங்களுடைய கூட இருப்பாங்க, எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக ஒரு கதையாக எழுதுறது தான் இந்த ஸ்டோரி ஸ்கிரிப்டிங். ஒரு டைரக்டருக்கு ஒரு பெரிய ஹீரோ கிட்ட போய் கதை சொல்கிற வாய்ப்பு கிடைச்சா அவர் அந்த கதையை எப்படி எழுதுவார், எவ்வளோ டீட்டெயிலாக பக்காவாக ஒவ்வொன்றையும் பார்த்து எழுதுவார்ல. அந்த கதையை அந்த ஹீரோ கேட்கும்போதே புல் அரிக்கணும். இந்த கதையை நம்ம தான் பண்ணணும், வேறு எந்த நடிகர்கிட்டையும் இந்த டைரக்டர் இந்த கதையை எடுத்துகிட்டு போயிடக்கூடாதுன்னு தோணணும். அந்த மாதிரி பார்த்து எழுதுவார்ல. அப்படி உங்களுடைய கதை இந்த பிரபஞ்சம்ங்கிற ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்ணுற விதத்தில் ரொம்ப பார்த்து எழுதுங்கன்னு சொல்கிறாரு. எக்ஸாம்பிள், உங்களுடைய பிஸ்னஸ் மூலமாக மாதம் 5 லட்சம் வேணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கலாம். எப்படி எழுதலாம் அப்படின்னா, என்னுடைய வியாபாரம் மிகவும் அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது, வாடிக்கையாளர்களுக்கு எங்களுடைய பொருட்களும் அதனுடைய தரமும் மிகவும் பிடித்திருக்கிறது, அதனால் நாளுக்கு நாள் விற்பனை அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு, மாதம் எனக்கு 5 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்குது, என்னுடைய கடன்கள் அனைத்தையும் அடைத்து விட்டேன், என்னுடைய கடையை விரிவுபடுத்துகிறேன், மேலும் 2 கிளைகள் 2 பிரான்ச் ஸ்டோர்ஸை ஓப்பன் பண்ணுறேன், என்னுடைய கடையில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் எப்பொழுதும் மலர்ந்த முகத்துடனும் உற்சாகமாகவும் வேலை செய்கிறார்கள், என்னுடைய தொழில் மூலம் குறைந்தது 10 குடும்பங்களுக்கு உதவி செய்ய முடிவதில் நான் மிகவும் மனநிறைவு பெறுகிறேன். வேறு என்ன எழுதலாம்? நான் கடையில் இருந்தாலும் இல்லை ஃபாரின் போனாலும் அந்த தொழில் பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டே இருக்குது, எல்லாத்தையும் எனக்கு கீழே இருக்கிறவங்க பார்த்துக்கிறாங்க,
என்னுடைய அக்கௌண்ட்டில் தினமும் பணம் வந்துக்கிட்டே இருக்குது. இப்படி நீங்கள் ஆசைப்படுற அந்த தொழிலோ அல்லது லைஃப் பார்ட்னரோ உடல் ஆரோக்கியமோ கிடைச்சா எப்படியெல்லாம் உணர்வீங்க, அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக வடிவமைக்கிறதான், பேப்பரில் கொண்டு வர்றதான் ஸ்கிரிப்டிங் மெத்தட். நான் ரொம்ப பேசிக்காக தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் எழுதும்போது இன்னும் அதிகமாக நிறம், திடம், சுவை எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதுங்கன்னு சொல்கிறாரு. கண்களை மூடி மனக்காட்சி பயிற்சி செய்ய முடியாமல் சிரமப்படுறவங்களுக்கு இந்த ஸ்கிரிப்டிங் மெத்தட் ரொம்ப அருமையான டெக்னிக். அடுத்தது ஸ்டேட்மெண்ட் ஸ்கிரிப்டிங். ஸ்டேட்மெண்ட் ஸ்கிரிப்டிங்கிறது இந்த 369 மெத்தடு, 555 மெத்தட் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது எல்லாமே இந்த ஸ்டேட்மெண்ட் ஸ்கிரிப்டிங்கில் தான் வரும். அதாவது ஒரே அஃபர்மேஷனையோ இல்லை ஒரே வாசகத்தையோ திரும்ப திரும்ப எழுதுறது. 369 மெத்தடுங்கிறது காலையில் 3 முறை, மத்தியானம் 6 முறை, நைட்டு 9 முறைன்னு உங்களுடைய கோலை திரும்ப திரும்ப எழுதுறது. 555 மெத்தடுங்கிறது 55x5, ஒவ்வொரு நாளும் 55 முறை தொடர்ந்து 5 நாட்கள் உங்களுடைய கோல்ஸை எழுதுறது 555 மெத்தடு. இந்த மாதிரி ஒரே ஸ்டேட்மெண்ட்ஸை திரும்ப திரும்ப எழுதும் பொழுது நீங்கள் எத்தனை முறை எழுதுறீங்கிறது முக்கியமே இல்லை, நீங்கள் எந்த எமோஷன்ஸில் எழுதுறீங்க அதுதான் முக்கியம். நீங்கள் எமோஷன்ஸே இல்லாமல் மெக்கானிக்கலாக 55 முறை அல்ல 555 முறை எழுதினாலும் அது உங்களுக்கு பயன் தராது. அதனால் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை எழுதும்போது அது கிடச்சிருச்சுன்னு ஃபீல் பண்ணி தேங்க்ஃபுல்லாக எழுதணும். அடுத்த பயிற்சி மனக்காட்சி பயிற்சி. இதில் 3 முறைகளை சொல்கிறாரு. ஒன்று மிஷன் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் மெத்தட், ரெண்டாவது இன்ஸ்டன்ட் ரீப்ளே மெத்தட், மூன்றாவது அல்டிமேட் மணி மெடிடேஷன் மெத்தட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மிஷன் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் மெத்தட் பார்க்கலாம். இதை செய்யும் பொழுது ஒரு தனிமையான இடத்துல செய்யுங்க. செய்கிறதுக்கு முன்னாடி 3 முறை நல்லா டீப் ப்ரீத் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக உங்களுடைய உடலை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, தளர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சோஃபாவில் இருக்கலாம், இல்லை சேரில் உட்காந்துக்கலாம், இல்லை படுத்துக்கிட்டு கூட இந்த விஷுவலைசேஷனை பண்ணலாம். உங்களுக்கு முன்னாடி ஒரு டிவி ஸ்க்ரீன் இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த டிவி ஸ்க்ரீனில் நீங்கள் ஆசைப்படுற விஷயம் கிடைச்சா எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுவீங்க, அந்த சீனை கம்ப்ளீட்டாக நீங்கள் ஓட்டி பாருங்கள். இப்போ நீங்கள் சோல்மேட் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த சோல்மேட்டை பார்க்குற இடம் எங்கே பார்ப்பீங்க, எப்படி பேசுவீங்க, எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவீங்க, உங்களுடைய கல்யாண தருணம் எப்படி இருக்கும், நீங்கள் அந்த குழந்தை பிறந்து ஹாஸ்பிட்டலில் அந்த குழந்தைய கையில் வாங்குகிற சீன்னு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு மூவி மாதிரி கம்ப்ளீட்டாக அந்த டிவி ஸ்க்ரீனில் ஃபீல் பண்ணி பார்க்கணும். அதுதான் மிஷன் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் மெத்தட். அதை பார்த்ததுக்கப்புறம் கடைசியில் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லிவிட்டு மிஷன் அக்கம்ப்ளிஷ்னு சொல்லலாம், இல்லை இட் இஸ் டன், இல்லை நிறைவேறி விட்டது, என்னுடைய கனவு நனவானதுன்னு அந்த டாஸ்க் முடிஞ்சிருச்சு அப்படின்னு உணர்கிற விதத்தில் ஏதாவது ஒரு வாக்கியத்தை சொல்லி இந்த விஷுவலைசேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இதுதான் மிஷன் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் மெத்தட். அடுத்த மெத்தட் இன்ஸ்டன்ட் ரீப்ளே மெத்தட். இதில் என்னன்னா நீங்கள் ஃபுல் சீனையும் நீங்கள் அந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் விஷுவலைஸ் பண்ணக்கூடாது. இது ஒரு ட்ரெய்லர் மாதிரி. பெஸ்ட்டு மொமெண்ட்ஸை மட்டும்தான் நீங்கள் ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் குயிக்காக நீங்கள் ரீப்ளே பண்ணி பார்க்குறது. அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சோல்மேட் வேணும்னா அந்த ஃபுல் சீனை ஓட்டி பார்க்காம ஜஸ்ட் அந்த கல்யாண தருணத்தை, அந்த கல்யாண மேடையில் நீங்கள் உட்காந்துருக்கிறதையும், தாலி கட்டுற சீனு, அந்த கெட்டி மேலே சத்தம், இந்த மாதிரி அந்த பெஸ்ட்டு மொமெண்ட்ஸை மட்டும் குயிக்காக நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறது இன்ஸ்டன்ட் ரீப்ளே மெத்தட். இதுக்கு நீங்கள் அதிக நேரம்லாம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஒரே 1 நிமிஷம் போதும். 30 செகண்ட்ஸ் உடலை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக டீப் ப்ரீத் எடுக்கிறதுக்கும், மீதி 30 செகண்ட்ஸ் குயிக்காக அந்த சீன்ஸை ரீப்ளே பண்ணி பார்க்குறதுக்கும். லாஸ்ட் ப்ராக்டிஸ் அல்டிமேட் மணி மெடிடேஷன் அல்லது மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட். இந்த பயிற்சியை நீங்கள் காலையில் எந்திரிச்சோன்னா முதல் வேலையாக பண்ணலாம், இல்லை நைட்டு தூங்கும்போது கடைசி வேலையாக பண்ணலாம். இந்த 2 வேலைகளையும் உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இல்லைனாலும் நீங்கள் பகல் டைமில் ஃப்ரீ டைம்லையும் இதை பண்ணலாம். உங்களுடைய வைப்ரேஷனை அதிகமாக்கி உங்களுடைய வாழ்க்கையில் பண வரவை, செல்வத்தை இன்வைட் பண்ணுறதுக்கு இந்த பயிற்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்களை மூடி இந்த மாதிரி கற்பனை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு அருமையான பீச்சில் அந்த கடற்கரை மணலில் உக்காந்துருக்கிறீங்க. அற்புதமான டெம்பரேச்சர், ரொம்ப வெயிலும் இல்லை, ரொம்ப மேகமூட்டமாகவும் இல்லை, ரொம்ப இதமான ஒரு வெப்பநிலை. உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த மணல் ரொம்ப வெண்மையாக இருக்குது. இது வரைக்கும் அப்படி ஒரு வெண்மையான மணலை நீங்கள் பார்த்ததே இல்லை. உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கடல் வைப்ரண்ட் ப்ளூ கலரில் இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்கள் அப்படி ஒரு கடலையோ அந்த மாதிரி ஒரு கடற்கரையையோ நீங்கள் பார்த்ததில்லை. அந்த கடற்கரை, அந்த பீச்சில் நீங்கள் உக்காந்துருக்கிறீங்க. அந்த கால் விரலுக்கு இடையில அந்த சிக்கி இருக்கக்கூடிய அந்த மணல்களை எல்லாம் ஃபீல் பண்ணுங்கள். அந்த கடல் எல்லையில்லா செல்வத்தை, அபரிமிதத்தை குறிக்குது. பிரபஞ்சம் உங்களுக்காக கொடுத்துருக்கிற கிஃப்டை குறிக்குது. இப்போ நீங்கள் அந்த மணல்லேருந்து எந்திரிச்சு போய் அந்த கடலில், அந்த தண்ணீரில் காலை வைக்கிறத ஃபீல் பண்ணி பாருங்கள். அந்த அலை வந்து அடிக்குது, உங்களுடைய பாதத்தில் வந்து படுது. ப்ளூ கலர் வாட்டரும் அந்த வெள்ளையான நுரையும் வந்து படுது. இப்போ அந்த மணலில் 3 பொருட்கள் இருக்குது. ஒரு ஸ்பூன், ஒரு சின்ன மக்கு, ஒரு பெரிய பக்கெட்டு. அந்த பக்கெட்டை நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம், இல்லை ஸ்பூனை எடுத்துகிட்டு வரலாம், அது உங்களுடைய விருப்பம்.
இப்போ நீங்கள் அந்த பக்கெட்டை கொண்டு வந்து தண்ணீரை நிரப்புறீங்க. அந்த பக்கெட்டை ஒரு கலர் கொடுங்க. ப்ளூ கலராக இருக்கலாம், உங்களுடைய ஃபேவரட் கலராக இருக்கலாம். அந்த பக்கெட்லேருந்து தண்ணீரை எடுக்கும் பொழுது அந்த தண்ணீரும் கடல் நீரும் அந்த நுரையோடு சேர்த்து அலையும் வந்து விழுகுது. இப்போ அந்த பக்கெட்டை எடுத்துகிட்டு வந்து அந்த மணலில் கொட்டுறீங்க. கொட்டும் பொழுது அந்த ப்ளூ கலர் வாட்டர் திரும்பி கடலுக்கே போயிடுது. அந்த வெண்மை நுரை பணக்கட்டுகளாக மாறுது. 100 ரூபாய் கட்டு, 200 ரூபாய் கட்டு, 500 ரூபாய் கட்டுன்னு மாறுது. நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு வேணுங்கிற பணம் கிடைக்கலன்னா மறுபடியும் போகிறீங்க, அந்த தண்ணீரை எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் பக்கத்தில் கொட்டுறீங்க. தண்ணீரெல்லாம் போயிடுது. அந்த வெண்மை நுரை மறுபடியும் பணக்கட்டுகளாக மாறுது. இப்போ உங்களுடைய கண்ணு முன்னாடி உங்களுக்கு தேவையான பணம் கொட்டி கிடக்குது. இப்போ நீங்கள் அந்த பணத்துக்கு ஒரு கட்டளை கொடுக்குறீங்க. இந்த பணம் எல்லாம் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு போகணும்னு சொல்கிற அடுத்த செகண்ட் எல்லா பணமும் மறைய ஆரம்பிக்குது. ஒவ்வொரு கட்டாக மறைய உங்களுடைய அக்கௌண்ட் பேலன்ஸை ஃபோனில் செக் பண்ணுறீங்க. இங்கே மறைய இதில் அக்கௌண்ட் பேலன்ஸ் ரைஸ் ஆகுது. எல்லா கட்டுகளும் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் 2 கைகளையும் விரித்து அந்த இறைவனுக்கு, இயற்கைக்கு, அந்த கடலுக்கு நன்றி சொல்கிறீங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு நீங்கள் விருப்பப்பட்டால் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கலாம், இல்லை முட்டி போட்டு தேங்க்யூ சொல்லலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டபடி நன்றி சொல்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். அதே நன்றியுணர்வோட இந்த மனக்காட்சி பயிற்சியை நிறைவு பண்ணுங்கள். காலையில் முதல் வேலையாக அல்லது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கடைசி வேலையாக இதை பண்ணலாம். இப்படி நீங்கள் இந்த பயிற்சிகளை தொடர்ந்து பண்ணும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அபரிமிதத்தை உணர முடியும். இது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீடியோவில் 2 பவர்ஃபுல்லான இதே மாதிரி விஷுவலைசேஷன் டெக்னிக்ஸை சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து யூனிவர்சல் ஏடிஎம், இன்னொன்று பனைமரம். அது நீங்கள் பார்க்கலைன்னா அந்த வீடியோவை பார்த்து அந்த 2 முறைகளையும் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது எல்லாம் உங்களுடைய ஆழ்மனதை ரீப்ரோக்ராம் பண்ணி உங்களுடைய லிமிட்டிங் பிலீஃப்ஸ், பணம் சம்பந்தமான எதிர்மறை எண்ணங்களை ரிமூவ் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் பணத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். நம்பிக்கையோடு பண்ணணும். இந்த வீடியோஸில் பார்த்த 7 முறைகளும் இல்லை நீங்கள் வேறு வீடியோவில் வேறு சேனலில் போய் பார்க்குற எல்லா டெக்னிக்ஸும் நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிடும்பொழுது அந்த மெனு கார்டில் இருக்கக்கூடிய உணவு பதார்த்தங்களைப் போல் நீங்கள் எந்த வேலைக்கு எந்த உணவை சாப்பிடணுன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். மெனு கார்டை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. எனக்கு இந்த மெனு கார்டில் ஒரு விஷயம் பிடிக்குங்கிறதுக்காக நான் அதை சொன்னேன்னா உங்களுக்கு அது பிடிக்காமல் இருக்கலாம், உங்களுடைய உடலுக்கு அது ஒத்துக்கொள்ளாமல் இருக்கலாம். உதாரணத்துக்கு எனக்கு இந்த 369 மெத்தடு, இந்த 555 மெத்தட்லாம் பண்ணவே பிடிக்காது. கை வலிக்கு எழுதுகிற வேலையே பிடிக்காது. அதை பண்ணும்பொழுது எனக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்னா, ஸ்கூலில் எல்லாம் இம்போசிஷன் கொடுப்பாங்க இல்லையா, பனிஷ்மெண்ட்டுக்கு 10 முறை இந்த செய்யுள் எழுதிட்டு வா, 20 முறை இந்த வாய்ப்பாடை எழுதிட்டு வா, அதுதான் ஞாபகத்துக்கு வரும். சோம்பேறித்தனமும் கூட. அதனால அந்த விஷயங்கள்லாம் எனக்கு பண்ண பிடிக்காது. அதுக்கு பதிலாக ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து தியானம் பண்ண சொன்னால் பண்ணுவேன். இல்லை இந்த மாதிரி ஒரு புல்வெளியில் படுத்துக்கிட்டு வானத்தை பார்த்து என்னுடைய கற்பனை குதிரையை ஓட விட்டு விஷுவலைசேஷன் பண்ண சொன்னால் பண்ணுவேன். அது மாதிரி எனக்கு இந்த விஷயங்கள்லாம் ஒத்து வரும். ஆனால் ஒரு சிலருக்கு இப்படி உட்காரவோ இப்படி படுத்துட்டு கற்பனை பண்ணவோ முடியாது. அவங்களுக்கு இந்த மாதிரி எழுதுறது பிடிக்கும், எழுதுறது எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு சேனலையும் நீங்கள் போய் பாருங்கள். நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன்னா இன்னொரு சேனலில் இதுக்கு கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக இன்னொரு விஷயத்த சொல்லலாம். எல்லாத்தையும் கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எல்லா விஷயத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த விஷயங்களை எல்லாம் 10,000 ரூபாய், 20,000 ரூபாய், 50,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக்க போகிறதில்ல. எல்லாமே இலவசம்தான். அதனால் இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை. ஒரு முறை முடியை கட்டி மலையை இழுத்து தான் பாருங்களேன். த லாஸ்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் புக் யூ வில் எவர் நீட் டு நோ. இந்த புத்தகத்திலிருந்து நம்ம பார்த்த இந்த 7 மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸோட குயிக் ரீகேப்பை பார்த்துடலாம். முதல் டெக்னிக் ஸ்டாக்கிங் மெத்தட். உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களையெல்லாம் ஒவ்வொன்றா அடுக்கி நன்றியுணர்வை ஃபீல் பண்ணுறது. 2வது மெத்தட் டைம் லேப்ஸ் மெத்தட். பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர்னு 3 காலங்களையும் உங்களுக்கு கிடைக்க போகிற விஷயங்களையெல்லாம் நினச்சி நன்றியுணர்வை ஃபீல் பண்ணுறது. அடுத்தது ஸ்டோரி ஸ்கிரிப்டிங். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எது வேணும்னு ஆசைப்படுறீங்களோ அது கிடைச்சா எப்படியெல்லாம் இருக்கும்னு யூனிவர்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுற விதத்தில் ஒரு கதையை எழுதுறது. ஸ்டேட்மெண்ட் ஸ்கிரிப்டிங். ஒரே வாக்கியத்தை திரும்ப 369 மெத்தட் மூலமாகவோ அல்லது 555 மெத்தட் மூலமாக எழுதுறது. எத்தனை முறை எழுதுறது முக்கியம் இல்லை, எந்த அளவுக்கு உணர்ச்சிகளோடு எழுதுறீங்க அதுதான் முக்கியம். அடுத்தது விஷுவலைசேஷன் மெத்தட். இன்ஸ்டன்ட் ரீப்ளே மெத்தட். உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிற விஷயத்தை குயிக்காக ரீகேப் பண்ணி பார்க்குறது, ரீப்ளே பண்ணி பார்க்குறது. அடுத்தது அல்டிமேட் மணி மெடிடேஷன் மெத்தட். ஒரு கடற்கரையில் உட்காந்து நான் சொன்ன மாதிரியான விஷுவலைசேஷனை பண்ணி பார்க்குறது. மிஷன் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் மெத்தட். உங்களுடைய உடலை தளர்த்தி உங்களுக்கு முன்னாடி ஒரு டிவி ஸ்க்ரீன் இருக்குது, அதில் நீங்கள் ஆசைப்படுற விஷயமெல்லாம் நடந்தால் எப்படி இருக்குங்கிறத அந்த படத்தை ஓட்டி பார்க்குறது தான் அந்த மனக்காட்சி பயிற்சி. இந்த 7 பயிற்சிகளும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்படுற விஷயத்தை உங்கள்கிட்ட கொண்டு வர்றதுக்கு உதவிகரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள்.
இந்த 7 பயிற்சிகளில் உங்களுக்கு எது மிகவும் பிடித்த பயிற்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு அமேசிங் கான்செப்டோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பி ஹெல்தி, பி வெல்தி. ஐ ஆம் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட் பிரவீன். தேங்க்யூ.